இப்போ இவங்க போராட்டத்தை பற்றி பேசுகிறப்போ நம்ம அன்னைக்கு நைட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணதை பற்றியும் கண்டிப்பாக பேச வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வீடியோலாம் பார்க்க முடிஞ்சது, எவ்வளோ போலீஸார் வந்து எவ்வளோ அராஜகம் பண்ணாங்க, எப்படி அடித்தாங்க, பெண்களை ஆண் காவலர்கள் அடித்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் எதனோட வெளிப்பாடு? ஆனால் அதாவது சிம்பிளாக எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம இப்போது ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்குறது ஒரு 10, 11, 12 ஆகும்ல, அதிகபட்சம் ஒரு 12, 1 மணி. அது வந்து ரேர் பீசஸ் தான், ஒரு 12, 1 மணி தூங்குறது. வேலைக்கு போகிற ஆட்கள் டயர்டில் தூங்கிடுவாங்க ஒரு 11 மணி, 12 மணிக்கு. 12 ஆள் 12, 10, 12 தான் போலீஸை ஏவி விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 45 நிமிஷத்தை கிளியர் பண்ணிட்டாங்க. மீடியாவில் வெளில வரல. ஸோ அப்போ முக்கியமாக உள்ள சொல்லப்பட்டது என்னென்னா, டிஏபிஆரில் இருந்தோ சரி, இந்த மாதிரி சில ரேரான ஃபுட்டேஜஸ் வெளில வந்துச்சுன்னா அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு விளம்பரங்களோ எந்த ஒரு சலுகைகளோ உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாதுங்கிறது இன்டைரக்டாக கொடுத்த காரணத்தினால பெரும்பாலான ஃபுட்டேஜஸ் வரல. ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. ஆனால் வந்த டைம் நம்ம தூங்கிட்டு இருந்த டைம், அதனால அது வெளில பெரிய மக்கள் கிட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்க, காலையிலேருந்து நீதிமன்ற உத்தரவு வந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் கலைஞ்சு போங்கன்னு சொன்னோம், அவங்க போகலை, அதனால நாங்கள் அப்படி பண்ணோம் அப்படின்னு அவங்க தரப்புல அரசு அப்படி பண்ணோம்னா கை உடைக்கிறதுக்கும் கால் உடைக்கிறதுக்கும் சொல்லலை. இல்லை, ஒரு ஃபுட்டேஜ் பார்க்குறோம் என்னென்னா, ஒரு அம்மாவோட பையனை அப்படி கையை வளைச்சி பஸ்ஸுக்குள்ளே ஏற்றி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஒருத்தங்களை நெஞ்சில் மார்பில் ஏறி மிதித்து ஒருத்தங்களை கீழே பேச்சு மூச்சு இல்லாமல் ஒருத்தங்க கிடக்குறாங்க. அதுதான் நீதிமன்றம் சொல்லிச்சான். எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறைன்னு ஒன்று இருக்குது. இவங்களை அப்புறப்படுத்தியே ஆகணும், அடுத்த நாள் சுதந்திர தினம் வருது, இல்லை அதுக்கு அடுத்த நாள் வருது, இவங்களை மொத்தத்தையும் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா அடுத்த செட்டப் வச்சுருக்காங்க. சுதந்திர தினத்துக்கு முன்னாடி இந்த செட்டப்பு அப்படியே செயல்முறைப்படுத்தணும். அப்போது என்ன பண்ணுவாங்க, முந்தின நாள் முதல்வர் இப்படி பண்ணாலும் அடுத்த நாள் ஒரு 6 சலுகைகள் அனௌன்ஸ் பண்ணி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. அப்போ எனக்கு புரியலை, சலுகைகள் பல இந்த ஓரணில் ஸ்டாலின், அதுக்கப்புறம் தாய்மானவர் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, சேற்றால் எனக்கு ரேஷன் பொருட்கள் ஒழுங்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் புகைப்படத்துக்கு மேலே அடிக்கிறாங்க. சரியா, அடித்ததுக்கப்புறமா தனிப்பட வச்சு அந்த வயதான அம்மாவை தேடின அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம். இவங்க போய் இன்றைக்கி தாய்மானவர் திட்டம்னு ஒரு திட்டத்தை லாஸ்ட் இந்த 4.5 ஆண்டுகள் செயல்படுத்த முடியாமல் இப்போ கொண்டு வந்துட்டு, அந்த திட்டம் மூலமாக எல்லாருக்கும் வீட்லேயே ரேஷன் அரிசிகள் உண்மையிலே நல்ல திட்டம் தான். ஆனால் இவ்வளோ நாள் ஏன் நீங்கள் செயல்படுத்தலை? எலெக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே.